தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை காத்து அவர் தப்ப பண்ணி நடத்துவார். வேதத்தில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி. தேவ ஜனங்களாகிய நீங்கள் இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை அநேகருக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகிறது உண்டு. எங்கெங்க நான் சொன்னால் கேட்கல பாஸ்டர், வசனத்தை சொன்னாலும் அவர்கள் காதுகள் கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை, வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், எதிர்பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இது நிமித்தமாய் வார்த்தைகளை அநேகருக்கு சொல்லாதிருக்கிறவர்கள் அநேகர். அதுவும் குறிப்பாய் இந்த நாட்களில், இந்த காலகட்டங்களில் சுவிசேஷத்தை நம்ம மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறது இல்லை, சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு சேர்ப்பது இல்லை. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஜனங்களையும் கோத்திரங்களையும் சீஷர்களாக்கி அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவித்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். ஒரு சமாரிய ஸ்திரீ செய்த காரியம் என்ன? கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு அவளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பொழுது அவரை இன்னார் என்பதை அறிந்து உடனே ஊருக்குள்ளே சென்று அநேகரை இயேசுவின் பக்கமாய் அவள் திருப்பினாள், கொண்டு வந்தாள், அவர்களையும் தேவனை அறிய வைத்தாள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்ல, அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்போ விவரிக்கிறதான நம்முடைய வாழ்க்கைகள் சில நேரங்களிலே எதிர்பேசுகிறவர்கள் உண்டு. ஆமாம், என்னத்தை இயேசுவை சொல்கிற, உன் வாழ்க்கையே இப்படி இருக்குது, நீயே இப்படி இருக்கிற. அப்போது இங்கே என்ன உண்டாகிறது என்றால், பிசாசானவன் அவர்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கொடுக்காதபடிக்கு மனக்கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். அதை தான் வார்த்தை சொல்லுகிறது, எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படியாக மனம் திரும்புதலை கர்த்தர் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்பது. நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க தேவன் உங்கள் இருதயத்தை ஏவ பண்ணுவாராக. நீங்கள் நினச்சிடக்கூடாது, போயிட்டு சும்மா விதைச்சிட்டு வந்துட்ட உடனே விதை வந்துடும், முளைச்சிரும். இல்லை, முதல்ல பண்படுத்தணும், கிளைக்க ஆரம்பிக்கணும், விதைக்க ஆரம்பிக்கணும், தண்ணீர் ஊற்ற ஆரம்பிக்கணும். காலங்கள் கடந்து தான் முளைக்கும். அப்போது நீங்கள் விதையை போடுறதுக்கு முன்னாடி கிளைக்க பாருங்கள், பண்படுத்த பாருங்கள். உங்கள் இருதயத்திலேருந்து ஜெபிக்க, அவர்களுக்காக திறப்பிலே நிற்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க, கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே செல்லத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் திறந்தருளும்படியாக, மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாக உங்களுடைய ஜெபங்கள் அது பெருகட்டும், ஜெபங்கள் அதிகமாகட்டும். ஜெபத்தோடு விதைங்க, கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். சும்மா ஏதோ போகிற வழியில், வழி அருகே விதைக்கப்பட்ட விதை பல காகங்கள், பறவைகள் வந்து அவைகளை எடுத்து கொண்டு போய்விடும். உலக கவலைகள் நெருக்கிவிடும், உள்ளே போகாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் அந்த நிலத்தை தெரிந்து கொள்ளணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள். ஏன் இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவில்லை? ஏன் இவர்கள் எல்லாம் எதிர்பேசுகிறார்கள்? தேவனாகிய கர்த்தர் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, எதிர்பேசுகிறவர்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வை, விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்கிற இருதயத்தை தந்து நடத்துவீராக. அவருடைய இருதயங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சில கேள்விகள் இருந்தது அல்லவா, உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணட்டும்.
உங்கள் குடும்பத்தாருக்காக ஜெபிங்க, நண்பர்களுக்காக ஜெபிங்க, சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விதையுங்க. எதிர்பேசுகிறவருடைய வாய்கள் அடைக்கப்படும், வார்த்தைகள் கிரியை செய்யும். ஒரு நாளில் முளைப்பிக்க பண்ணுவார். கர்த்தர் அதனுடைய பங்கை உங்களுக்கு தந்தருளுவார். God bless you. God bless you.